நம்ம கோயம்புத்தூர் விஓசி கிரவுண்டில் வந்து கடல் கன்னி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நாங்கள் போயிருந்தோம் லாஸ்ட் வீக்கில். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது வந்து நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுவும் வந்து நிறையா பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் குழந்தைங்க வந்து நேச்சுரலாக பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து அது வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 4:30 5 o'clock போயிட்டோன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக போனோன்னா வந்துட்டு கூட்டம் அதிகமாகிறனால நம்மளால் பார்க்க முடியாது சரியாக. குழந்தைங்க வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாது. கூட்டத்தில் சீக்கிரம் போக சொல்லி செக்யூரிட்டி விசில் அடிச்சுட்டே தான் இருப்பார். ஸோ நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது ஃப்ரீயாக. நம்ம நேரத்திலே போயிட்டோன்னா ரொம்ப ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டிக்கெட் வந்து 3 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃப்ரீ. 3 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் 100 rupeesங்க. ஸோ நான் எங்கள் பாப்பாவுக்கு எடுக்கல, சின்ன பாப்பாவுக்கு, எங்கள் 3 பேர்த்துக்கு தான் எடுத்தோம். ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. மீனெல்லாம் வந்து தொட்ட பார்க்குற மாதிரி அவள் கை வச்சுட்டுலாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ரொம்ப கூட்டமாக இருந்தனால அவங்களால பார்க்க தான் சரியாக பார்க்க முடியலைங்க எதுவுமே. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு. குட்டி மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் இருந்துச்சுங்க. ரொம்ப குட்டியாகவும் இருந்துச்சு, ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. மேலே கை வச்செல்லாம் பார்க்குற மாதிரிலாம் பார்த்துட்டு அதை தொடுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு அப்படியே குரூப்பாக இருக்கும். அப்புறம் சிலதெல்லாம் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நிறையா இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள், நல்லா இருக்குது. குழந்தைங்க வந்துட்டு சைடில் இருக்க டேங்க்லேயே ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க குட்டியாக. இப்போ வந்து இது பெருசாக சைட்லேயும் பார்க்கும்போது மேலேயும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்பவுமே இது பிடிச்சிருந்துச்சுங்க. எங்கள் பாப்பாலாம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஆனால் கூட்டமாக இருக்கனால வந்துட்டு நம்மளை மூவ் பண்ண சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா பக்கம் நம்ம சீக்கிரமாக மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் வந்து என்ஜாய் கொஞ்சம் அவங்க கம்மியாக தான் பண்ணாங்க. இந்த மாதிரி பெரிய மீனுமே இருந்துச்சுங்க. நல்லாயிருக்கு. இந்த டைம் நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருப்பாங்கன்னு தான் நினச்சேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை. ஆனால் இது எல்லாமே அவங்க நின்று பொறுமையாக இவங்க பார்க்குறக்கு தாங்க இல்லை. கடல் கன்னின்னு சொல்லி கடைசியில் கடல் கன்னியும் பார்க்க வந்துட்டாங்க. அந்த இடத்துல தாங்க செம்மையான ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுவும் நாமளாவது கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. எனக்கு குழந்தைங்கனாலெல்லாம் பார்க்கவும் முடியல. ஏன்னா செம்ம கூட்டமாக இருக்குது, அவங்க குட்டியாக இருக்கனால பார்க்க முடியல. ஸோ நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் ரஷ்ஷெல்லாம் கம்மியாகட்டும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்களும். இதை பார்த்ததுலேருந்து எங்கள் பாப்பா வந்து கடல் கன்னியாக மாற போகிறேன் அப்படின்னு சொன்னா சின்னவ. ஏன்னா கடல் கன்னியாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணா. அதெல்லாம் மாற்ற முடியாது பாப்பா, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் பெரிய பாப்பா வந்து உன்னை நான் கடல் கன்னியாக மாற்றிடுறேன், நீ அழுகாதேன்னு சொல்லி பெரிய பெட்ஷீட் எடுத்து அவள் கால் வரைக்கும் நல்லா சுற்றி விட்டுட்டாங்க. அவளும் வந்து கடல் கன்னி மாதிரி பெட்டில் படுத்துட்டு நல்லா துள்ளிகிட்டு இருந்தா. அவளுக்கு அது ஒரு சந்தோஷம். அவளும் கடல் கன்னியாக மாறிட்டேங்கிற மாதிரி அவளுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. 2 பேர் இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே இதை என்ஜாய் பண்ணாங்க. கடல் கன்னின்னு உண்மையாலுமே அவங்க எல்லோரும் நம்பிட்டு அதை நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு கேஷ் எடுத்துகிட்டு போயிருங்க கையில். ஏன்னா இங்கே வந்து ஜிபே எல்லாம் ஒர்க் பண்ணுறதில்ல, ஸ்கேன் பண்ணுறது இல்லைங்க யாருமே. ஒன்லி கேஷ் தான் அலௌடிங்க. ஸோ கையில் வந்து கேஷ் வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னு சொன்னால் அப்புறம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்காம தான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கையில் கேஷ் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அங்கே வந்திருக்க எல்லா குழந்தைங்களும் ஏதாவது கேட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் என் பொண்ணுங்க 2 பேரும் எதை கேட்டாலும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னடா இது, எது கேட்டாலும் வேண்டான்னு சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுங்கிறதுக்காக எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோங்க. அப்புறம் பார்த்தா இங்கே அந்த பின்னாடி இருக்க இதுக்கு போயிட்டோங்க. அங்கே பார்த்தா பாப்பா வந்து ஜெயின்ட் வீலெல்லாம் பார்த்துட்டு, எங்கள் சின்ன பாப்பா ஜெயின்ட் வீலில் போகலான்னு ஒரே பிரச்சனை. ஜெயின்ட் வீலெல்லாம் நாங்கள் வர மாட்டோம் பாப்பானா, நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கிறா. இவளை மட்டும் எப்படிங்க இந்த ஜெயின்ட் வீலில் உட்கார வைக்க முடியும்? ஆனால் அவள் போகிறேன்னு சொல்லி நாங்களே பண்ணிகிட்டு இருந்தா. பாப்பா பேசாமல் இருக்கணும்னா அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க அவங்களும். அப்புறம் நிறையா அவங்க விளையாடுறதை மட்டும்தான் பார்த்தாங்க, எதுவுமே விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். கடைசிக்கு இந்த பலூனில் போகணுன்னு சொல்லிட்டா. இந்த பலூனில் சின்னவளை ஏற்றி விட்டுட்டோன்னா கடைசிங்க கஷ்டங்க. அதனால் அதில் வந்து போகலாம் முடியாதுல்லங்க, அதனால் அலுப்பில். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கேமில் விளையாட வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. அவர் முடியவே முடியாதுன்ட்டார். ஆனால் என்றைக்காவது ஒரு நாளாவது இந்த கேமில் அவர் உட்கார வச்சு நான் கீழே நின்று அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேங்க. அது பார்க்கலாம். முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கேம்லேயும் அவர் உட்கார வைக்கணுங்க. அவர் தப்பிச்சிட்டே இருக்காருங்க ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி இதிலெல்லாம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் உட்கார வச்சிடலாம். அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் என் குழந்தைங்க மட்டும் எதுவுமே கேட்டு அழுகலை, அமைதியாக இருந்தாங்க. கடைசியில் வந்து வெளியில் வரும்போது தான் எங்கள் சின்ன பாப்பா வந்து ஒரு பலூனுக்காக எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. பலூன் வேணும் அப்படின்னு நின்றுட்டா. நாங்கள் பலூன் வேண்டாண்டா, அது உடஞ்சிரும் வேஸ்ட்டுன்னு சொன்னால் அவள் கேட்கல. ரொம்ப ரகலை பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணாலும் அப்புறம் 2 பலூன் வாங்கி கொடுத்துட்டு அவளும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக இதை போய் என்ஜாய் பண்ணுங்கள்.